Hello all, welcome to the video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லேர்னிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு லேர்னிங் டெக்னிக் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரீப் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக். ஸோ இதுவும் நீங்கள் வந்து இந்த முறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த ஒரு விஷயமும் புரிஞ்சிக்க முடியும். அது வந்து நீங்கள் படிக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அது எப்போவுமே மறக்காது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லேர்னிங் டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீப் மெத்தட். ஸோ ரீப் அப்படிங்கிறது வந்து அக்ரோனம் வேர்ட். ஸோ வந்து R.E.A.P. ஸோ ரீட், என்கோட், அனோட்டேட் அண்ட் பாண்டர். ஸோ இதுதான் இந்த அக்ரோனமோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவ் ரீடிங்கை வந்து என்கரேஜ் பண்ணும். அதாவது நார்மலாகவே நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் லிட்டில் பிட் போராக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட ரீடிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்கும்போது அது பிரேக் இட் டவுன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தோடைய ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ரீடிங் மெட்டீரியலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸை கொடுத்த ஒரு மெத்தட். ஸோ இது யாரை வந்து கண்டுபிடிச்சாங்க, இந்த மெத்தடை யாரை வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெவலப்டு பை மார்லின் ஆர்னட், அந்தோனி மான்சோ அப்படிங்கிற 2 பேரால் இந்த மெத்தட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மிசோரியில் கன்சாஸ் சிட்டியில் 1976 கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு சப்ஜெக்டை, அந்த டெக்ஸ்டில் இருக்க இந்த பேராகிராஃபை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது அந்த கண்டென்ட்டை நம்ம மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே நிறைய புரிதல்கள் வரும். அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய புரிதல்கள் வரும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி வந்து நம்ம பிரேக் இட் டவுன் பண்ணி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங், நான் சொன்னேன் ஆல்ரெடி, ரீடிங், என்கோடிங், அனோட்டேட்டிங், பாண்டரிங். ஸோ இதுதான் அந்த ரீட் மெத்தோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட்டில், ஒரு பேராகிராஃபில் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த பேராகிராஃபில் என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, இல்லை சோஷியல் ஸ்டடீஸில் ஒரு சோஷியல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க, ஹியூமானிட்டிஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் இருக்க ஐடியாவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஐடியாவை நீங்கள் படித்த அதில் முக்கியமான ஐடியாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, மெயினான டெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுத ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஃபேர் டிராஃப்ட், ரஃப் டிராஃப்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடை. ஸோ என்கோடிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுடைய ஓனில் நீங்கள் படித்த உங்களுக்கு ஞாபகம் இருக்க முக்கியமான ஐடியாஸை டெக்ஸ்ட்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்க்குறது அனோட்டேட்டிங். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் ஒரு கோட்ஸாக எழுதுறது, இல்லை அப்படின்னா அந்த ஐடியாவை ஒரு சிம்பிளான ஒரு வேர்டில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேர்டாக பார்க்குறது பாண்டரிங். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்டை ஒரு கமெண்ட்டாக வந்து உருவாக்கிக்கோங்க. அதாவது அந்த கமெண்ட்டை வச்சு ஒருத்தர் கூட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை வந்து அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் ஈஸியாக எப்போவுமே மறக்காதபடி ஞாபகமும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு எபிலிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெருசாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறையா பேர் படிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸையும் ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் கூடிய இந்த மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நார்மலாகவே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஈஸியாக ஒருத்தர் கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கும், அதாவது ஒரு கொஷின் யாராவது கேட்குறாங்கன்னா அந்த கொஷினுக்கு ஈஸியாக எப்படி ஆன்சர் வந்து ஃப்ரேம் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும்,
இன்னொன்று வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் படித்ததுக்கப்புறமா அது ஈஸியாக ரீகால் பண்ணி சம்மரைஸ் பண்ணி எழுதுறதுக்கும் நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு மெத்தட் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தட் வந்து கார்னல் மெத்தட் ஆஃப் லேர்னிங். ஸோ அந்த மெத்தடுக்கும் இந்த ரீப் மெத்தடுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ஆனால் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. குழப்பத்தில் நான் சொல்கிறேன். அதாவது ரீப் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்டடீஸ், ஹியூமானிட்டிஸ், ஆர்ட்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இந்த லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கார்னல் மெத்தடை நோட் டேக்கிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது லெக்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நோட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் நோட்ஸ் வந்து எடுக்க முடியாது, படித்து தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக உங்களுக்கு எல்லா விஷயமுமே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மெத்தோடைய சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டி, சோஷியல் ஸ்டடீஸ் படிக்கிற பர்சன் உங்களுக்கு தெரியும்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இன்னும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் தெரியும், வேறு ஏதாவது ஐடியா தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றியும் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.